ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு வாழணும். உலகத்தில் தான் வாழ்வோம், ஆனால் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதான் சத்தியம். இயேசு என்ன சொன்னார்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இயேசு உலகத்தில் தான் இருந்தார், உலகத்தில் தான் வாழ்ந்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் நான் உலகத்தார் அல்லன்றார். அதே மாதிரி உலகத்தில் தான் வாழுகிறோம், உலக மக்களை போல நடந்து கொள்ள. அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது. அவங்க ஜாதி பார்க்குறாங்க, நம்ம ஜாதி பார்க்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே எங்கள் குடும்ப பெருமை, அந்த சமுதாய பெருமை நீ பேசுகிறாங்க, நமக்குள்ளே அது இருக்கக்கூடாது. உடைய நடை, உடை, பாவனை, உடைய வாழ்க்கை முறை எல்லாத்திலும் வித்தியாசம் இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யம் நம்முடையது, பரலோகத்திற்குரிய பிள்ளைகள். அதுக்கேற்ற ஒரு லைஃப் ஸ்டைலோடு வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். உலக மக்களைப் போல நம்ம உடை உடுத்துவது, நல்ல உடை உடுத்துங்க, ஒழுக்கமான உடை உடுத்துங்க. அதாவது ஒரு ஆபாச உடையோ மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி உடையோ உடுத்தக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது என்று பவுல் சொல்கிற மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு தகுதியானபடி நம்ம நடந்து கொள்ளணும். அதான் சபை. சபையில் மக்கள் வித்தியாசமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ நம்ம தியானித்த இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட சபை, அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற சபை, ஜெபிக்கிற சபை, ஐக்கியம் உள்ள சபை என்று இன்னும் 2 காரியம் தான் இருக்குது. இன்றைக்கு நாளைக்குள்ளே நம்ம தியானிக்க போகிறோம். இதை மனதில் வைத்து சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆதி திருச்சபை போல் எங்கள் திருச்சபை, எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் மாறணும் ஆண்டவரே, நீ ஜெபிக்கணும். ஓகேவா? இப்போ அந்த அடுத்து 5வது ஊழியம் செய்யும் சபை. ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட சபை? பைபிளில் சொல்லப்பட்ட சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிற சபை. என்ன ஊழியம்? இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறோம் சபையில் ஒரு பாட்டு பாடுறது, காணிக்கை எடுக்கிறது ஊழியத்தில் ஒரு பங்கு தான். ஒரு பாட்டு பாடுற, ஒர்ஷிப்பு, காணிக்கை எடுப்பது, சர்ச்சுக்குள்ளே நிறைய ஊழியம் இருக்கிற, சண்டே ஸ்கூலில் எடுப்பது, ஒரு ஜபக்கூட்டம் நடத்துவது, எல்லாமே ஊழியம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முக்கியமான காரியம் என்ன? முக்கியமான ஊழியம், தேவன் எதிர்பார்க்கிற ஊழியம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டு போன ஊழியம் இருக்குது. காணிக்கை எடுங்க அப்படின்றது, காணிக்கை எடு சபையில் ஒரு பொறுப்பு தான். ஆனால் அதுபடி ஒரு ஊழியம் எடுங்க அப்படின்னு பைபிளில் நமக்கு சொல்லப்படவில்லை. அதனால் சண்டே ஸ்கூல் எடுக்கிறது ஒரு ஊழியம்தான். ஆனால் அதை பற்றி பைபிளில் நமக்கு ஒன்றுமே எழுதப்படவில்லை. ஆனால் என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லா ஊழியமே செய்யணும். அதுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தா வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஊழியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார் சபைக்கு? மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக ஒரு வேலை கொடுத்தார். சீஷர்கள், அவரை பின்பற்றவங்க, தொடர்ந்து வரப்போகிற திருச்சபைக்கு தேவன் ஒரு வேலை கொடுத்தார். என்ன தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் வெறும் சர்ச்சுக்குள்ளேயே பாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெளியில் போங்க, தெருவில் போங்க, கிராமத்துக்குள்ளே போங்க, பட்டணத்துக்குள்ளே போங்க. எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த இயேசு என்கிற நற்செய்தியை சொல்லுங்கள். உங்களுக்காக ஒருவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், சமாதானம் தருவார், நிம்மதி தருவார், சாபத்திலிருந்து விடுதலை தருவார், பரலோக பாக்கியம் தருவார். இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான கட்டளை, பிரதானமான ஊழியம் இதுதான். அப்போ ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோமே, அவங்க இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு திரளான மக்கள் மத்தியில் அவங்க என்னென்னு கேட்டோன்னே பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசுவை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணின போது இருதயத்தில் குத்தப்பட்டு நிறைய பேர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படின்னா 3000 பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதில்லை. அப்போ அந்த செய்தி சொல்லப்பட்டதுனால தானே அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவங்களும் அந்த ஊழியம் எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பது தெரியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் முதலாவது ஆதி திருச்சபையில் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் அதுதான் முதன்மையான அந்த தலைமையில் இருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். அவங்க ஊழியம் செய்கிறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், யோவான் பிரசங்கம் பண்ணுகிறார். அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவர் பிரதான கட்டளை சொன்னார்ல, உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? 20ஆம் வசனம் பாருங்கள்.
75வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவங்க எங்கும் பிரசங்கம் பண்ணாங்க இயேசுவை பற்றி. அவங்க பிரசங்கம் பண்ண இடத்துலெல்லாம் அற்புதங்களை செய்து ஆண்டவர் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்பதாய் பார்க்க. அப்போ அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இவங்க சுவிசேஷம் அறிவித்ததுனால சிறைச்சாலையில் போட்டாங்க. இந்த மத தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள், யூத மத தலைவர்கள். இப்போ அவங்களுக்கு பாதிப்பு என்ன, இப்போ எல்லாம் இயேசு இயேசு இயேசுன்னு ரட்சிக்கப்பட்ட உடனே இவங்க நம்ம பிழைப்பு பாதிக்கப்படுமோன்னு பொறாமையினால் நிறைந்து இந்த எப்படி இயேசுவை கொலை செஞ்சாங்க அது மாதிரி இந்த அப்போஸ்தலர்களை பிடித்து பாருங்கள், 18ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். சரிங்களா, இந்த யூத மத தலைவர்கள் ஜெயிலெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க தான் மத தலைவர்கள், ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப பிரியமானு சொல்லிக்கொள்கிறவங்க. சிறைச்சாலையை வச்சு அப்போஸ்தலரை கொண்டு போட்டாங்க. இப்போ ராத்திரி என்ன நடக்குது? 19ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். தேவதூதனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பிட்டார். தேவதூதன் வந்து சிறைச்சாலையின் கதவை திறந்து வெளியே வாங்கன்னு கொண்டு வந்துட்டான் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும். வந்த உடனே எல்லாம் ஓடிப்போங்க, எங்கேயாவது ஒழிச்சு கொள்ளுங்க, அடுத்த ஊருக்கு போயிருங்க அப்படி சொன்னான்னா என்ன சொல்கிறான் பாருங்க, 20வது வசனம், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். சரிங்களா, போய் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அதுதான் பரலோகத்தினுடைய பெரிய ஒரு திட்டம், அதுதான் பரலோகத்தினுடைய ஒரு பெரிய வாஞ்சை விருப்பம். போய் அறிவிங்க, நீ சும்மா இருக்காதங்க. தேவாலயத்தில் இப்போ அறிவித்து அவங்க தான் எங்களை ஜெயிலில் போட்டாங்க, மறுபடியும் பிடிச்சி போட்டுருவாங்களே, அதை பற்றி கவலைப்படாதங்க, போய் சொல்லுங்கள், அறிவிக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினாங்க. அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இயேசு என்கிற அந்த மேசியா தான் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பு. இனிமேல் நீங்கள் கொண்டு வந்து இந்த பறவைகளையும் மிருகங்களையும் பலி செலுத்தி பாவ மன்னிப்பு உண்டாகாது, ஒரே பலி இயேசு சிலுவையில் மரிச்சிட்டான்னு செய்தியை அவங்க அறிவிக்கிறாங்க. பார்த்திங்களா, அதாவது ஆண்டு தேவதூதன் சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் அவங்க தான் பெரிய அந்த பொறுப்பில் இருந்தவங்க, லீடர்ஸ். அந்த லீடர்ஸே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, மக்கள் மத்தியில் போய் இயேசு அறிவிக்கிறாங்க. நீங்கள் சொல்லணும், நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் போய் சொல்லணும், இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். அதுதான் ரொம்ப சபையினுடைய பிரதானமான நோக்கம், கடமை. ஆதி திருச்சபை அப்படி தான் செயல்பட்டார். அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது 7 பேரை டீக்கனாக தெரிந்து கொள்கிறாங்க. 7 பேரை எல்டர்ஸ், சபை மூப்பர்கள் அல்ல டீக்கன்மார் அப்படி சொல்ல ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. 7 பேர் சேர்ந்து இவ்வளோ ஆயிரக்கணக்கான விசுவாசி வந்துட்டாங்க, அவங்க சாப்பாட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி கவனிக்கணும்னு சொல்லி 7 பேரை நியமிக்கிறாங்க. அவங்க பரிசுத்தாவி பெற்றவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, விசுவாசம் உள்ளவங்க நியமித்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பந்தி விசாரிப்பு தான் செய்வோம், எங்களை அதுக்கு தான் அவங்க அழைச்சிருக்கிறாங்க, நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது செய்கிறது போகிறது அதை தான் கவனிப்போம். அப்படி மட்டும் இருந்து விடவில்லை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், 168வது பக்கம் 8வது வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்கள், இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று தர்க்கம் பண்ணி இயேசுவை மற்ற மக்களுக்கு பிரசங்கித்தான் என்பதாக தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது தெரியும். அப்போது ஸ்தேவான் அவன் ஒரு டீக்கனாக பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஒரு வேலையில் பொறுப்பு கொடுத்திருந்தாலும் அதையும் கவனித்து சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். நீங்கள் பாஸ்டர் கமிட்டி மெம்பராக இருக்கலாம், சர்ச் எல்டராக இருக்கலாம், டீக்கனாக இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கணும், இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு கைப்பறுதி கொடுங்க, பிரசங்கம் பண்ணுன்னு கூட அவசியம் இல்லை, ஒரு காஸ்பல் வாங்கி ஒருத்தருக்கு கொடுங்க. நீங்கள் அவர்கிட்ட பழகும்போது பேசும்போது இதை வாசிங்க, ஆசீர்வாதமாக இருக்கும், நீ கொடுங்க. சுவிசேஷத்தை எப்படியும் எல்லாருமே அறிவிக்கணும். அதனால் நான் பாஸ்டர் ஆகிட்டேன், இனிமேலாம் நான் போய் தெருவில் போய் அறிவிக்க முடியாது, ஜனங்க அறிவிக்கட்டும் அப்படின்னு, நான் ஆராதனை மட்டும்தான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியான முழுமையான ஊழியர் அல்ல. அறிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:12 13 வசனங்களை வாசித்து பார்த்தா, அதாவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையிலே மேய்ப்பர்களை, சுவிசேஷங்களை, தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார்.
அதனால் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்காதவங்க ஒரு ஊழியக்காரனே கிடையாது. நீங்கள் பாஸ்டாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், எவாஞ்சலிஸ்ட் எல்லாம், டீச்சராக இருக்கலாம். அறியாத மக்களுக்கு இயேசுவை கட்டாயம் சொல்லணும், அறிவிக்கணும். அவங்க தான் கர்த்தருடைய ஊழியர்கள். ஆதி திருச்சபையில் அதுதான் பார்க்குறோம். எல்லாருமே அறிவித்தாங்க. எல்டர்ஸ் அவங்கள அப்போஸ்தலர் 8:5 பாருங்கள். அப்போஸ்தலர் 8:5 பாருங்கள். அப்போஸ்தலர் 8:5 172 பக்கம் பாருங்கள். 6வது வசனம். பிலிப், அதாவது 5வது வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். சரிங்களா? யார் இவர்? பந்தி விசாரிப்பு வேலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஒரு டீக்கனாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எல்டராய். இப்போ ஒரு கிராமத்தில் போய், ஒரு பட்டணத்தில் போய் திருப்பிரசங்கம் பண்ணுறாரு, பிசாசை விரட்டுறாரு, வியாதியஸ்தரை குணமாக்குறார். அவர் மூலமாக சமாரியாவில் எழுப்புதல் வருகிறாரு. அப்போ எல்டராக நியமிக்கப்பட்டவங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்போ விசுவாசிகள் என்ன பண்ணாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 8:4 பாருங்கள். சிதறி போனவர்கள், ஒரு உபத்திரவம் எருசலேமில் சபைக்கு வந்தபோது விசுவாசிகள் எல்லாம் சிதறப்பட்டாங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எங்கே அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அவன் பாருங்கள், அப்போஸ்தலர்கள், எல்டர்கள், விசுவாசிகள் எல்லாருமே சுவிசேஷம் அறிவித்தாங்க. ஆதி திருச்சபை சுவிசேஷம் அறிவிக்கிற சபை. இன்றைக்கி நம்ம சபையில் சுவிசேஷம் அறிவிக்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? சுவிசேஷத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளோ நம்ம சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். கடந்த வாரத்தில் திருநெல்வேலி CSI திருச்சபையினுடைய ஒரு 2 நாள் எழுப்புதல் உபவாச ஜெபம் வைத்திருந்தாங்க. பேராயர் ஐயா அவங்க, எல்லா குருமார்கள், எல்லா சபையிலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. 755 சபை இருக்குது திருநெல்வேலியில். இந்த திருநெல்வேலி CSI டயசிஸுக்கு எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. இந்த திருநெல்வேலி திருமண்டல் ஆரம்பிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான வருஷங்கள், 200 வருஷத்துக்கு மேலே தாண்டி விட்டார். பாருங்கள், இப்போவும் எவ்வளோ சபைகள் இருக்குல்ல. தென்னிந்திய திருச்சபையில் நற்செய்தி அருட்பணித்துறை என்று வச்சுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிறாங்க. அது நான் பாருங்கள், அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நற்செய்தி அருட்பணித்துறை ஒரு டயசிஸில் வச்சுருக்காங்க. உங்கள் சர்ச்சில் காஸ்பிள் டீம் இருக்குதா? ஒர்ஷிப் டீம் இருக்குது, ப்ரேயர் டீம் எல்லாத்துலேயும் இருக்குது, சண்டே கிளாஸ் இருக்குது, காஸ்பிள் டீம் இருக்குதா? இந்த திருநெல்வேலி டயசிஸில் 1854 ரக்லண்ட் ஐயாவால் இந்த காஸ்பல் டீம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறார். சரித்திரம் பாருங்கள். 1935 ஸ்டீஃபன் நீல் அவங்க மூலமாக நற்செய்தி பணி இன்னும் தீவிரம் அடைந்திருக்கிறாரு. 1975 பேராயர் டேனியல் ஆபிரகாம் ஐயா மூலமாக வெளி மாவட்டம், நம்ம மாவட்டத்தில் பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தா போதாது, அடுத்த மாவட்டத்தில் போய் வருஷத்தில் ஒருமையாக சுவிசேஷம் அறிவிக்கணும்னு அந்த பிஷப் ஐயா மூலமாக இந்த தரிசனம் பெற்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1980 200 ஆண்டு விழா. 1980 200 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 240 வருஷம் ஆகிவிட்டது திருநெல்வேலி திருமண்டலம் உதயமாகி. வளர்ந்து பெருகுக என்று பெரிய ஊழியம் நடந்திருக்கிறது. 1985 பேராயர் ஜேசன் தர்மராஜ் ஐயா அவங்க மூலமாக இந்த அருட்பணித்துறையை ஆரம்பித்தார்கள். நற்செய்தி அருட்பணித்துறை, சுவிசேஷத்தை தீவிரமாக அறிவிக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஜெயபால் டேவிட் ஐயா அவங்க மூலமாக சபை 2 மடங்காகணும், சுவிசேஷத்தை தீவிரமாக அறிவிக்கணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றி நிறைய திருச்சபைகள், புதிய திருச்சபை உருவாகி இருக்கிறது இந்த மாவட்டத்தில். அப்புறம் இந்த பேராயர் கிறிஸ்துதாஸ் ஐயா அவங்க மூலமாக ஆதி திருச்சபை போல சபை வளர்ந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி அதை நடந்திருக்கிறாரு. இப்போ வந்திருக்கிற ரைட் ரெவரண்ட் பர்னபாஸ் ஐயா அவங்க மூலமாக நல்ல ஒரு தொலைநோக்கோட எழுப்புதல் வரணும், சுவிசேஷத்தை தீவிரமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அந்த ஐயா மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது. பாருங்கள், ஒரு CSI சபையில் அவங்க மிஷினரி வச்சுருக்கிறாங்க. டெய்லி தினமும் போய் கிராமங்களில் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க அந்த மாவட்டத்துக்குள்ளே சபை இருக்கிற இடத்துல ஊழியம் செய்ய சம்பளம் கொடுத்து மிஷினரிகளை வச்சு சுவிசேஷம் அறிவிக்க ட்ரைனிங் கொடுத்து தினமும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லா நாளும் போய் வீடு வீடாக சுவிசேஷத்தை சொல்லுவார். அதுதான் சபையினுடைய முக்கியமான தலையாய பொறுப்பு.
அப்போ அதை திருச்சபை நிறைவேற்றுகிற பெரிய திட்டம் வைத்து ரொம்ப அழகாக செய்கிறாங்க. எப்படிலாம் செய்கிறாங்கன்னு செய்கிறாங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் சபையில் செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு ஊழிய பணி, சுவிசேஷம் அறிவிப்பது. இதை உங்கள் சபையில் சுவிசேஷம் அறிவிக்க என்ன செய்கிறீங்க? கடந்த நாட்களில் பாஸ்டர் ரத்தனம்பால் ஐயா பாளையங்கோட்டையில் துதியின் கோட்டை சபை வச்சுருக்கிறாங்க. நற்செய்தி கூட்டம் இந்த லாக்டவுனுக்கு பிறகு முதல் 5 நாள் நற்செய்தி கூட்டம் ஓப்பன் கிரவுண்டில் வச்சுருக்கிறாங்க. நான் அதில் போய் ஒரு நாள் செய்தி கொடுத்து பிரசங்கம் பண்ணபோது திரள் கூட்ட மக்கள் கண்ணீரோடு வந்து இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சுவிசேஷத்தின் வல்லமை வெளிப்பட்டார். பாஸ்டர் ரத்தனம்பால் சபை வேகமாக வளருகிறது, பெரிய ஆசீர்வாதம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சபைக்கு வரக்கூடிய காணிக்கையில் கிட்டத்தட்ட பாதிக்கு அதிகமாக சுவிசேஷ ஊழியத்துக்கு செலவு பண்ணுறாங்க. லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி காஸ்பல் அறிவிக்கிறாங்க. கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஆத்துமாக்களை சந்திக்க பணம் செலவு பண்ணுறாங்க. உங்கள் சர்ச்சில் சுவிசேஷ ஊழியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்ற நீங்கள் பணம் செலவு பண்ணாவிட்டால் எப்படி உங்களுடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி நீங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? அவருடைய பிரதான கட்டளையே சுவிசேஷத்தை அறிவிப்பார். அதற்கு உங்கள் சபையில் என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க? கேட்டு பாருங்கள். உங்களையே கேட்டு பாருங்கள். எங்களுக்கு வர்ற காணிக்கை ரொம்ப கொஞ்சங்க, ஒரு மாதத்துக்கு 2000-3000 வர்றதே பெரிய கஷ்டம் சொல்கிறீங்களா? 2000 தசமபாகத்தை எடுத்து கைப்பிரதி வாங்கி சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. உங்கள் சபை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார். சுவிசேஷம் அறிவிக்கணும்னா உடனே யாராவது உதவி செய்யணும், எங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கணும், அது செய்யணும், இது எதிர்பார்க்குறோம். முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்கிறோ அதை வச்சு செய்ய ஆரம்பிங்க. 10ல் 1 வரக்கூடிய காணிக்கையில் தசமபாகத்தை வச்சு சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்து பாருங்கள், என்ன நடக்குன்னு பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆதி திருச்சபையில் எல்லாருமே அப்படி ஊழியம் செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி நான் எல்லா சபையும் நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறது தான், எங்கள் சபையில் வாரம் காஸ்பல் ஒர்க். எங்கள் சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷ ஊழியம். மாலையில் 3 மணிலேருந்து ஒரு 6:30 வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்க போகணும். ஒவ்வொரு டீமாக போவாங்க. கட்டாயம் 4 டீமாக பிரித்து செய்கிறாங்க. அது மாதிரி உங்கள் சபையில் செய்யணும். நிறைய சபை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா இப்போ நிறைய சபை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சபையில் எளிமை நல்ல சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தீவிரமாக செய்யணும். அதுதான் பிரதானமான ஒரு நோக்கம் திருச்சபை குறித்து தேவ திட்டம். சரி, இப்படி அறிவிக்கும் போது நிறைய பாடு வருது ஐயா, எதிர்ப்பு வருது, நிறைய பிரச்சனை வருது, என்ன பண்ணுறது? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, கேஸ் போட்டுடுறாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆதி திருச்சபை இந்த சுவிசேஷம் அறிவித்த போது அவங்களும் பாடுகளை சந்தித்தாங்க. அதனால் சுவிசேஷம் எப்போ அறிவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ பாடு வரும், உபத்திரம் வரும், கட்டாயம் வரும். அதை எதிர்பார்த்து தான் செய்யணும். யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாடுகள் மத்தியில் தான் ஊழியம். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் எத்தனை பாடுபட்டாங்க பைபிளில் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக வாசித்தா முதலாவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுங்க. 166வது பக்கம் 21வது வசனம் பாருங்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள். அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு இந்த இயேசுவை பற்றி பேசக்கூடாது, பேசினா தொலைச்சிருவோம் அப்படின்னு பயமுறுத்தி அனுப்பினார்கள். முதலாவது என்னென்னா பயமுறுத்தப்பட்டாங்க. நம்மளும் பயமுறுத்தப்படுவோம். பயமுறுத்துவாங்க, சொன்னாங்க வந்த அவ்வளோதான், வெட்டிடுவோம், கொன்னுருவோம் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. நம்மளை பயப்பட வச்சு முடைக்கிறணும். இதான் சாத்தானுடைய பெரிய திட்டம். அதனால் தான் ஆண்டு எந்த காரியத்திலும் பயப்படாதுங்கன்னு சொல்ல காரணம். அதனால் பயமுறுத்துவாங்க. அன்றைக்கு யூத மத தலைவர்கள் அப்போஸ்தலரை கூப்பிட்டு இந்த இயேசுவை பற்றி பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு பயமுறுத்தினார்கள். இவங்க பயந்து ஒடுங்கி போயிட்டாங்களா? முன்னிலும் தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, பயப்படலை. நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அந்த நாட்களில் உபத்திரம்னா இப்போவும் பாடுகள் வரும். சுவிசேஷ ஊழியம் செய்கிறோன்னா எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, அடிக்கிறவங்க இருப்பாங்க, திட்டுறவங்க இருப்பாங்க, அவமானப்படுத்துகிறவங்க இருப்பாங்க. இயேசுவுக்காக நாம் அதை சகித்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்ய நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நிறைய சபைகள் இதுக்கு பயந்து ஊழியம் செய்கிறதில்ல. யாராவது எதிர்த்துருவாங்க, சபையை தாக்கிடுவாங்க, ஊழியர் அப்படியே சபை ஆறாக நடத்த முடியாமல் ஆகிரும். சுவிசேஷம் அறிவிக்காமல் நீங்கள் ஆறாக நடத்தி என்ன பிரயோஜனம்? ஆண்டவுடைய பிரதான கட்டளையை நீங்கள் நிறைவேற்றாமல் நீங்கள் அறைக்குள்ளே உட்காந்து பாட்டு பாடுறேன்னு ஆறாக நடத்துகிறேன்னு என்ன பிரயோஜனம்? இயேசு சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா?
முதல்ல போய் சொல்லு, அறிவி, பாடு வரும், நெருக்கம் வரும். அப்படித்தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பயமுறுத்தப்பட்டார்கள். ரெண்டாவது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 5:40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை, இந்த சீஷர்கள் இயேசுவோடு இந்த அப்போஸ்தலரை வரவழைத்து அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். நியாயசங்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, மத தலைவர்களாக உட்கார்ந்து இயேசுவை பற்றிய பேசுகிற நான் பயமுறுத்தணும், நீங்கள் கேட்கல, அடிக்கிறாங்க. அவங்கள அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். முதல்ல பயமுறுத்தி அனுப்பினாங்க, இப்போ அடிக்கிறாங்க. அடி இதெல்லாம் வரும் நமக்கு. எங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க. என் மேலே வர வேண்டிய அடியே எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்க வாங்கினாங்க. 3 இடத்துல அப்படி நடந்து வட இந்தியா ஊழியத்துக்கு போயிருக்கும்போது என்னன்னு நினச்சி அவங்க மறித்து தாக்கன்னு எங்கள் ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்க. நல்ல அடி, சரியான அடி. அப்போ அது நான் நினச்சேன், ஐயோ இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஒரு பெரிய பாக்கியம், இயேசுக்காக அடிபடுவார். அப்போ சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிபடுவார், இயேசுவை அறிவிப்பது நிமித்தம் அடிபடுவார். அந்த மாதிரி அவங்க அடிக்கப்பட்டாங்க. இப்போவும் அதாவது அடிக்கிறாங்க, தாக்குறாங்க, நடக்குதுன்னா அன்றைக்கி செய்கிறாங்க, காலகாலில் செய்கிறாங்க, இப்போவும் அதுதான் செய்கிறாங்க. அது மாதிரி அந்த அடிப்பட்டால் நம்ம இயேசுவை அறிவித்து கொண்டே இருக்கணும். அந்த உபத்திரவம் உண்டு. 3வது பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18-20 பாருங்கள். 18-20 பாருங்கள். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். பாருங்கள், ஜெயிலில் வச்சாங்க, சிறைச்சாலையில் போடுவாங்க. உங்களை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி மரம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம மரம் மாற்றுறதில்லை, சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம். ஆனால் அதையே திருப்பி 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 சொல்லுவாங்க, மரம் மாற்றுறாங்க, மரம் மாற்றுறாங்க, மரம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லியே திருப்பி 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 சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம மதத்தை குறித்து பேசுவதே கிடையாது. நம்ம ரட்சகர் இயேசு நற்செய்தியை பற்றி தான் பேசுகிறோம். சரி, அப்படியே ஆனால் கூட மதம் மாறுவது தப்பு கிடையாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், இப்போ நீதிமன்ற பரீட்சையில் ஒரு கடந்த வாரத்தில் அறிவித்தாங்கல்ல, சொன்னாங்கல்ல, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. யாரும் எந்த மதத்துக்கும் மாறலாம். காலையில் ஒரு மதம், மத்தியானம் ஒரு மதம், சாயங்காலம் ஒரு மதத்துக்கு கூட மாறலாம். அந்த உரிமை இந்தியர்களுக்கு உண்டு. யார் வேணாலும் எந்த மதத்துக்கும் மாறலாம். ஏதாவது சொல்லதான் மாறுவாங்க. அப்போ சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. அதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. யாரும் அவங்கவுங்க கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்லலாம். நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்ததுனால நம்ம போய் சொல்லுகிறோம். அதே அவங்க தவறான காரியத்தை சொல்லி பயமுறுத்துவது, மிரட்டுவது, அதில் அதிகாரிகளை வைத்து காரியங்களை செய்வது, அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறது. இதை சந்தித்து தான் ஆகணும். இதுக்கு விலைக்கு ஓட முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கலட்டை பண்ணுவோமா? ரோட்டை மறிக்கலாம் முடியாது. அடி வாங்கி கொள்ளணும், திட்டு வாங்கி கொள்ளணும், எல்லா அவமானத்தை சகித்து கொள்ளணும். கோர்ட்டில் கொண்டு நிறுத்தினா நீதிமன்றத்திலையும் போய் நம்ம நிற்கணும். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், பைபிளில் சொல்லி இருக்கிற காரியம். அதனால் ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள், விசுவாசிகள் பயப்படாதங்க, கலங்காதங்க. இதெல்லாம் நமக்கு சொல்ல. அன்றைக்கி அப்போஸ்தலர்கள் பயமுறுத்தப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்ததை நம்ம வாசிக்கிறோம். சீஷர்கள் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான. அப்போ நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 15வது பக்கம். இயேசு சீஷர்களுக்கு போதனை கொடுக்கும்போது அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேருந்து 22 வரை வாசிக்கலாம் பாருங்கள். எல்லாம் கவனிங்க, பைபிளை எடுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாக இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இயேசுவே சொல்கிறார், உங்களை அடிப்பாங்கப்பா, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கும், அடிப்பாங்க. அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு நிறுத்துவாங்க, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. நீங்கள் போய் நின்று தான் ஆகணும். இது ஒரு பாடு. ஆண்டவர் சொல்லி ஊழியம் செய்தால் இதெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும்.
இயேசுவையே கொண்டு போய் நிறுத்தின 2 கோர்ட்டில் இயேசு நின்றார். ஒன்று ரிலீஜியஸ் கோர்ட், சனகரிம் சங்கம், யூத மத அந்த தலைவர்கள் உள்ள அந்த ரிலீஜியஸ் கோர்ட். இன்னொன்று பொலிட்டிக்கல் கோர்ட், ரோம அரசாங்கம். பிலாத்துக்கு முன்னாலே இயேசு போய் கை கட்டப்பட்டவராய் நிறுத்தப்பட்டார். அவரும் 2 கோர்ட்டை சந்திச்சிருக்கார். பவுல் அப்போஸ்தலன் விசாரணை சந்திச்சிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அதனால் இயேசு சொல்லுங்க, நாமும் அந்த மாதிரி பாடுகள் வரும். காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும், சில வழக்குகளை சந்திக்க வேண்டியது வரும், நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது வரும். இயேசுவுக்காக இதை செஞ்சு தான் ஆகணும். இது வழிதான், நோ அதர் கோ, வேறு வழி கிடையாது. இது இயேசுவே சொல்லிட்டார். அதனால் நீங்கள் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வாங்க. ஏசு என்ன சொல்கிற அப்படின்னு அடிப்பாங்க. சொந்தங்களே கொலை செய்வாங்க, சொந்தங்களே காட்டி கொடுப்பாங்க. வெளியில் நேரில் அன்பாக பேசுவாங்க, வெளியில் போய் இவங்க அழிக்கப்படணும் ஏசுன்றாங்கன்னு காட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள். என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பறிந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறார். என் நாமத்தை நிமித்தம் இவங்க இயேசு பற்றி சொல்கிறாங்க, நீ பகைப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், பகைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ரெண்டையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும். அதனால் ஊழியம் செய்யும்போது இதெல்லாம் கட்டாயம் இருக்கும். அது மாதிரி ஆண்டு சொல்கிறார், ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு போங்க. ஒரு பட்டணத்துக்கு போகிறீங்க, எங்கள் ஊருக்குலாம் வேண்டாம், ஏசு எங்களுக்கு வேண்டாம்யா போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஊருக்கு போங்க. ஏற்றுக்கொள்ள எத்தனையோ மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. வேண்டான்னா ஒதுக்கி தள்ளிடுங்க. எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா ஓகே, அவங்க இருக்கட்டும். எங்களுக்கு இந்த நற்செய்தி வேண்டாம், எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஊருக்கு போங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இதெல்லாம் பைபிளில் நமக்கு அழகாக எல்லாமே இன்றைக்கி நடக்கிறது அன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. அதனால் நீங்கள் பயப்படாதுங்க. கொலை செய்வதற்கு அவங்க எத்தனைப்பாங்க, கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க பயமுறுத்தப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டாங்க. இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது உங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க, விசாரணைக்கு அதிகாரிகள் முன்னால் நிறுத்துவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதங்க. அந்த இடத்துல தான் 3 இடத்துல 26ஆம் வசனம், 28வது வசனம், 31ஆம் வசனத்தில் பயப்படாதங்க 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 ஆண்டு சொல்கிறார். சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதங்க, உங்கள் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் அழகாக முதல்ல அதனால் பயப்படாமல் நீங்கள் ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஒரு கூட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஒரு கூட்ட மக்கள் எதிர்ப்பாங்க, உங்களை எதிர்க்கிற ஒரு கூட்டம் எழும்புவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் பொறுமையாக அடி வாங்கி சகித்து கொண்டு அடுத்த ஊருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு ஊழியம் செய்வதை நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் வேணும். 44 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். எதிர்ப்புகள், பாதிப்புகள், பரிகாசங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறேன், நீதிமன்றத்தில் போய் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் சந்தித்து தான் இத்தனை ஆண்டு காலத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் சொல்லி தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். பாடுதான், சிலுவை சுமக்கணும், அப்போ தான் ஊழியம். அதனால் அப்படி தான் இருக்கும். ஊழியத்துக்கு நீ பாஸ்டரு, நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பாடெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் ஊழியக்காரனை வந்துடக்கூடாது. சிலுவை சுமக்காமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பாடு உண்டு, நிந்த உண்டு, அவமானம் உண்டு, அடிக்க வருவாங்க, அடியும் படணும், எல்லாத்தையும் பட்டுக்கொண்டு நம்ம ஊழியம் செய்யணும். ராக்லண்ட் மிஷினரி இங்கிலாந்தில் பெரிய துரை குடும்பம், பிரபலமான ஒரு ராயல் ஃபேமிலி சார்ந்த ஒரு ராக்லண்ட் மிஷினரி. சிவகாசி பக்கம் ஊழியம் செய்தார்ல, அந்த காலத்தில் ஒரு வெள்ளைக்காரனை தீட்டாக கருதுனாங்க. அவர் இயேசு அறிவிக்க வந்தவர். அவர் சாணியை கரைச்சி ஊற்றிட்டாங்க தலையில். அதை வாங்கி கொண்டு அமைதியாக நின்று அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னார். குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, பாத்திரம் நீ தீட்டு அப்படின்னு சொல்லி தொப்பில் வாங்கி தண்ணி குடித்திருக்கிறார். அப்படி அவமான நிந்தைக்கு மத்தியில். ஆனால் அவரை பார்த்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க தானே ஆட்சி பண்ணாங்க. வெள்ளைக்காரங்க ஒரு பெரிய அதிகாரி பார்த்துட்டு, ராக்லண்ட் உனக்கா இந்த பாடு, நீயா அப்படி இருக்கிறன்னு ஏன்னா அவர் அங்கே ராஜ கூட ஒரு பெரிய துரை குடும்பத்தை சார்ந்தவர், பிரபு குடும்பத்தை சார்ந்தவர்.
இந்தியாவில் வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அடிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, பரிகாசம் பண்ணப்பட்டு, ரோட்டில் அவமானப்படுத்தப்பட்டு, சாணியை கரைச்சி ஊற்றி அவரை கேவலப்படுத்தி ஏன் அப்படி செய்யணும் ஊழியம்? ஆத்துமாக்கள் மேலே உள்ள அன்பு, இயேசுவின் மேலே உள்ள அன்பு சகித்து கொண்ட ஊழியை செய்கிறார். அதனால் இன்றைக்கி எவ்வளோ ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். அப்படிலாம் தியாகத்தோடு தான் அவங்க ஊழியை செய்கிறாங்க. அதனால் நாம் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது இதெல்லாம் கட்டாயம் இருக்கும். நாம் வந்து இதற்கெல்லாம் நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இது மாதிரி பாருங்கள், கொலை செய்யப்பட்டாங்க அவங்க. அப்போஸ்தலர் 7:58 ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்றாங்க. கல் வச்சு அடித்து எரிந்த மண்டை உடைகிறது, கண்ணு பீத்து கொண்டு போகிறது, அவங்கள ரத்தம் வடிய வடிய இறக்கமில்லாமல் கொல்றாங்க. ஆனாலும் அவர் சோர்ந்து போகலை. ஐயோ அம்மான்னு சொல்லலை. ஆண்டவரே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லித்தான் அவர் மரித்தார். அப்போஸ்தலர் 12:1-2 யாக்கோபு பெரிய அப்போஸ்தலன் கொலை செய்யப்படுகிறார். அரசாங்கம், அன்றைக்கு இந்த ரோம் அரசாங்கம் அவரை கொலை செய்கிறது. என்ன தப்பு பண்ணினார்? கலவரம் பண்ணாரா? அரசாங்கத்துக்கு விரோதமா? இல்லை, ஜெபம் பண்ணார், சுவிசேஷம் அறிவித்தார். அதுக்காக அவரை கொலை செய்தார்கள் அன்றைக்கு இருந்த அரசாங்கம். 12 அப்போஸ்தலர்களுமே இரத்த சாட்சியாக தான் மரித்தாங்க. அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்களுமே அவங்க இரத்த சாட்சியாக தான் மரித்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க. இது அந்த காலம். அதனால் இந்தியாவில் இருக்கிற ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் இயேசுக்காக எதையும் சகிக்க ஆயத்தமாக நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இது கடைசி காலம். ஊழியம் இப்படி தான் இருக்கும். இல்லை, இந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு இந்த பாடுகள் உண்டு. எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த நெருக்கடிகள் உண்டு. எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்ம சில இரத்த சாட்சியாக மறித்து தான் ஆகணும். எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு அடியும் மிதியும் அவமானம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு மத்தியில் தான் இயேசு தான் நம்முடைய பலன். அவர் தான் நம்முடைய தைரியம். அவர் தான் நம்மை பலப்படுத்தி நடத்துவார். அதை மறந்துடாதங்க. அதனால் அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டு, அரசாங்கத்தை பார்த்து கொண்டு நாம் இருக்கக்கூடாது. வசனத்தை பாருங்கள், வசனத்தின்படி இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும். ஏன் இந்த அரசாங்கம் இல்லாத வேறு அரசாங்கம் இருக்கும்போது தானே நம்ம வந்து ஒரிசாவில் இத்தனை கிறிஸ்தவங்க கொல்லப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க, வீடுகள் சூறையாடப்பட்டது. இன்னொரு அரசாங்கம் இருக்கும்போது தானே இன்னும் இந்தியாவில் நிறைய இடங்கள், ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க. அதனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறவர் கர்த்தர் தான். அவருடைய வார்த்தையை கவனித்து நம்ம வந்து தைரியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும். கொல்லட்டும், இந்த சரீரத்தை தான் அழிக்க முடியும், நம்ம ஆத்மாவை அழிக்க முடியுமா? அதுதான் ஏசு சொல்கிறார், உங்கள் ஆத்மா பரலோகத்தில் என் கூட வந்துடும்ல, பயப்படாதங்க. அதனால் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வேலையை கட்டாயம் செய்து முடிக்கணும். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அது மாத்திரம் இல்லை. 5வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8 1 பாருங்கள். அதாவது ஸ்தேவானை கொலை செய்தவர்களுக்கு கொலை செய்ய அவனு சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எழுப்புதல் காலத்தில் சபைக்கு ரொம்ப துன்பம் வரும், இந்த பாடுகள் வரும். இப்போ எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டுல, இனி சபைக்கு இந்த பாடு வரும், துன்பம் வரும். துன்பம் இல்லாமல் வந்து அப்படியே பட்டுமத்தையில் நடக்கிற மாதிரிலாம் ஊழியம் செய்ய முடியாது. துன்பம் பாடு வரும். ஒவ்வொரு ஆராதனை நடத்துகிறதுன்ட்டு நீங்கள் வந்து கடினமாக ஜெபம் பண்ணி தான் செஞ்சாகணும். ஒவ்வொரு ஊழியத்தை செய்யும் போதும் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சிதறடிக்கப்பட்டாங்க, எருசலேமை விட்டு சிதறடிக்கப்பட்டாங்க. பாருங்கள், அவங்க பயமுறுத்தப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, சிறையில் போடப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, துரத்தப்பட்டார்கள். அதை தான் நம்ம பார்க்குறோம். 3-4 வசனத்தில் பாருங்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். கிறிஸ்தவங்களாம் அவங்கள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போடுவார். இன்னும் அந்த அளவுக்கு கொடுமை வரல. சில இடத்துல வந்து நடக்குது வட இந்தியாவில், இன்னும் அந்த அளவுக்கு வரல. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும். இயேசுவுக்காக இந்த பாடு, நிந்தை, அடி, உதை, அவமானத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம என்ன திருடணுமா, தேசத்தை கொள்ளையடிச்சோமா, தேச துரோகம் பண்ணோமா, லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நாட்டை கொள்ளையடித்து நாட்டுக்கு துரோகம் பண்ணுகிறவங்களே தைரியமாக இருக்கும்போது நம்ம இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கிற நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம என்ன அடுத்தவங்க சொத்தை திருடிட்டோமா, ஏமாத்தினோமா, நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டோமா, நம்ம வந்து ஏதாவது பாகுபாடுத்தை நடந்தோமா? எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம். எங்கள் தேசம் நல்லா இருக்கணும், எங்கள் மக்கள் ரட்சிக்கப்படணும், குடிப்பால் இந்த மீட்கப்படணும், என் ஜனங்கள் சாபத்தில் இந்த ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். அது தப்பு, அதுக்கு திட்டு, அதுக்கு ஏசுன்னா நம்ம அடிப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஓகே,
என் நன்மை செய்து பாட அனுப்பிப்பது தேவனுக்கு பிரியன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியம். திருநெல்வேலி திருமண்டலம் பார்க்குறேன், டைசிஸ் பார்க்குறீங்களே, இப்போ சபைகள் இத்தனை வருஷம் 750 சபை இதெல்லாம் கேள்விப்படுறீங்களே. ஆனால் அந்த நாட்களில் 200 வருஷத்துக்கு முன்னால் மிஷினரி ஊழிய செய்து சபை ஆரம்பிக்கப்பட்ட போது திருநெல்வேலியில் 100கணக்கான சபைகள் தீ கொளுத்தப்பட்டது. சபைகள் தீ கொளுத்தப்பட்டது. சிஎஸ்ஐ சபைகள் தீ கொளுத்தி எரிக்கப்பட்டது. ஊழியர்கள் அடிக்கப்பட்டாங்க, தாக்கப்பட்டாங்க. திருநெல்வேலி முதல் இரத்த சாட்சி கம்பு தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அவர் தான் முதல் இரத்த சாட்சி திருநெல்வேலியில். அவரை விஷம் வைத்து கொன்று கடலில் கொண்டு போய் ஆற்றுட்டாங்க. ஏன்னா அவர் நிறைய பேர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டதுனால. அன்றைக்கி நிறைய ஆலயங்கள் தீ கொளுத்தப்பட்டு கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு விரட்டப்பட்டாங்க, எங்கள் ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அவங்க இயேசுவை விட்டு போகலை. இயேசு எங்களுக்கு வேணும். ஊரை விட்டு துரத்தப்பட்டாலும் அப்போ தான் அவங்கள மிஷினரிகள் அவங்களுக்கு இந்த ஆபத்தை அறிந்து வெட்டாந்தரையாக கிடந்த இடத்த விலைக்கு வாங்கி ஊராக உருவாக்கினாங்க. அதில் உருவாக்கப்பட்டது தான் முதலூர் நாசரேத். இந்த ஊரெல்லாம் அப்படி வந்தது. மிஷினரிகள் விரட்டப்பட்ட கிறிஸ்தவங்களை சொந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. நீ இயேசுன்ற இயேசு கடவுள்ன்ற ஓடிப்போ அப்படின்னு சொல்லி. அதுக்கும் அவங்க இயேசுவை விடலை. இயேசுவுக்காக சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்ட போது மிஷினரிகள் அவங்களுக்காக இடங்களை வாங்கி ஊர்களை உருவாக்கினாங்க. அந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்பவும் இருக்குது. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. நேசரத் ஊர் அப்படி வந்தது, முதலூர் அப்படி வந்தது, மெஞ்ஞானபுரம் அப்படி வந்தது, பல ஊர்கள் அப்படி வந்தது தான். அந்த காலத்தில் குடிசை வீடு தானே. சர்ச்சு கூட ஓலை கூரை போட்ட சர்ச்சு தான். அந்த காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னால் தீ கொளுத்திடுவாங்க. 100கணக்கான ஆலயங்கள் தீ கொளுத்தப்பட்டு இன்றைக்கி அந்த இடத்துல தான் பெரிய பெரிய கோபுரங்கள் எழும்பி இருக்கிறது. பாடுகள் இல்லாமல் ஊழியம் கிடையாது. பாடுகள் இல்லாமல் சபை வளராது. எல்லாரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரத்த சாட்சியை மறித்தவங்க நிறைய பேர். தெரிங்கல் தோப்பை காலத்தில் ஒரு ஆலயம் கட்டணும் என்பதற்காக கிறிஸ்தவங்களை வெட்டி அவங்களுடைய கை கால்களை துண்டு துண்டாக்கி போட்ட ஒரு கொடூரமான மனிதன் இருந்தான். அந்த காலத்தில் அந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு மனிதன் அவ்வளவாய் நிறைய இரத்த சாட்சியாக மறித்தாங்க. பாடுகளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க. யாரும் பின்வாங்கி போகலை, யாரும் ஒடுங்கி போகலை, இயேசு விட்டு ஓடி போகலை. இயேசுக்காக மறிக்க ஆயத்தமாக இருந்தாங்க. அப்படி தான் சுவிசேஷம் அறிவித்து சபைகள் வளர்ந்து பெருகினர். அதனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அடித்தாலும் ஜெயிலில் போட்டாலும் என் மேலே வழக்கு போட்டு என்னை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினாலும் என்னை ஜெயிலில் கொண்டு போட்டாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு அர்ப்பணிக்கணும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள், அவங்க தான் கிறிஸ்தவ ஊழியர்கள். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். சுகம் வேணும், விடுதலை வேணும், நன்மை வேணும், வீடு வேணும், பிஸ்னஸ் வேணும், எல்லாம் இது மட்டும் வேணும்னா அவருக்காக பாடு ஏற்றுக்கொள்ளணும்ல. அவரோடு கூட நம்ம பாடுகளை சகிச்சா தான் ஆளுகை செய்ய முடியும். நன்மை மாத்திரம் வேணும்னு நினச்சா அவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்து கனப்படுத்தி வச்சிருக்கிறார். அவருக்காக நிந்தனை அவமான பாடு அதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர சந்தோஷப்படணும். அதனால் சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இயேசுக்காக தான் அவர் கூட நிற்பார். அவர் உங்களை விட்டு விலகுவது மேலே உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனால் இயேசு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் அங்கே உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்ப நான் வரலன்னு இயேசு சொல்லுவாரா? இல்லை, நான் வர்றேன். ஜெயிலில் போட்டவங்க கூட அவரும் தான் ஜெயிலில் இருப்பார். நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினா இயேசு தான் அவங்களோட நீதிமன்றத்தில் நிற்பார். உங்களை விட்டு விலக மாட்டார். அவருக்காக தானே. அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்தில் ஆதி திருச்சபை தைரியமாக நின்றது. அன்றைக்கு நாட்களில் இந்த ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை வேட்டையாடி கொலை செய்த போதும் அங்கே தைரியமாக நின்று சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷத்தை ஆதி திருச்சபை போல் நாங்கள் இருக்கணும். எங்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லோரும் நாங்கள் அப்படி இருக்கணும். கிருபை தாங்க, பலன் தாங்கன்னு கேட்கணும். சரியா? அப்போ எல்லோரும் அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்த ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிற திருச்சபை, அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், டீக்கன்மார்கள், விசுவாசிகள், சீஷர்கள் எப்படி எல்லாமுக்காக பாடுபட்டு நெருக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு ஜெயிலில் போடப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுனாங்க. உம்முடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றினாங்க. நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் வாழுவதற்கு அர்ப்பணிக்கிறோம். அப்படி
அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் அப்படி மாற்றும், எங்களை பலப்படுத்தும், அபிஷேகம் பண்ணும், வல்லமைப்படுத்தும். ஒரு நாளும் எதிர்ப்புகள், பாடுகளை கண்டு சோர்ந்தே போகக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகித்து முன்னேறி செல்ல கிருபை தாரும். அதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.